ஹலோ கீதா, ரூம் நம்பர் 3ல பேஷண்ட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நான் சொன்ன டைம்ல வென்ஃபிளான் போட்டுருங்க. பெயின் வருதான்னு பாருங்க. பெயின் வரலைன்னா நம்ம உடனே ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். அவங்க வீட்டுக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லிடு, கம்பல்சரி ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும். சரியா? வாஷ் பண்ணிட்டே இருங்க, கேர்ஃபுல்லா பாத்துக்குங்க பேஷண்ட்டை. ரொம்ப சீரியஸான கேஸ். ஓகே, வச்சிடுறேன். யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? பார்த்தா தெரியலையா? அசிஸ்டன்ட் கமிஷனர். யாரு என்னன்னு கேக்குறீங்க? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சொல்லுங்க சார், உங்ககிட்ட தான் கேக்குறேன். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நாங்க தேடிட்டு இருக்கிற குற்றவாளி இந்த வீட்ல தான் இருக்காங்கன்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஆமா, நீங்க தேடுற அந்த குற்றவாளி இங்கதான் இருக்காங்க. நான் தான் அந்த குற்றவாளி. அரெஸ்ட் பண்ணுங்க. அக்கா, உட்காருங்க. ஏண்டா, இப்பதான் உனக்கு இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரிஞ்சதா? பக்கத்துல தான் இருக்க. இந்த வீட்டு வாசல் வழியா தான் போற வர. ஆனா உள்ள வந்து எட்டி பார்க்க முடியல. இல்லக்கா, வேலை இருந்ததுனால என்னால வர முடியல, அவ்வளவுதான். அப்ப நாங்கெல்லாம் சும்மாவா இருக்கோம்? எங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? நானும் ஹாஸ்பிட்டல்ல டியூட்டி முடிச்சிட்டு வரல. ஏ, உன் மாமா கோர்ட்ல தினமும் 10 கேஸ பார்த்து தீர்ப்பு சொல்லிட்டு வரல? அக்கா, டேய் சும்மா இருடா. என்னமோ உனக்கு மட்டும்தான் வேலை இருக்கிற மாதிரி சொல்ற. சரி, அதெல்லாம் விடு. என்ன சாப்பிடுற? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பக்கத்துல ஒரு கேஸ். பக்கத்துலயா? என்னடா கேஸ்? அதான்க்கா, மர்மமான முறையில காணாம போன அந்த 2 பொண்ணுங்களோட கேஸ் தான். அது விஷயமா இங்க பக்கத்துல ஒரு என்கொயரிக்கு வந்தேன். ஒரு சின்ன கேப் கிடைச்சது, அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். டேய், அந்த கேஸ் இன்னுமா முடியல? எங்கக்கா, சின்ன சின்னதா லீட் கிடைக்குது. விசாரிச்சா எதுவுமே சிக்க மாட்டேங்குது. மேல் இடத்துல பிரஷர் வேற கொடுக்கறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. உனக்கு உன் வேலையில டென்ஷன். சரிடா, ஜூஸ் ஆவது குடிச்சிட்டு போயேன். வேணாக்கா, டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். இன்னொரு நாளைக்கு வரேன். அக்கா, என் மாப்பிள்ள புவி எங்க? அவன் ரூம்ல இருக்கான்டா. கூப்பிடுவா அவனை? வேண்டாம், அப்புறமா பேசிக்கிறேன். வரேன். நானும் வரேன். உட்காருங்க. தேங்க்யூ. உட்காருங்க. இந்தாங்க, இப்ப அடிச்சுக்கோங்க. கொடுங்க. ஹலோ. சரி சரி, ஓகே. வண்டி ரெடி ஆயிடுச்சா? பார்த்துட்டு ½ அன் ஹவர்ல கூப்பிடுறேன்னா. ரொம்ப வலியோ? நம்ம வேணா டாக்டர் கிட்ட செக் பண்ணலாமா? ஐயோ, டாக்டர் கிட்ட போற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, நீங்க தாங்கி தாங்கி நடக்கிறத பார்த்தா அடி பலமா பட்டுச்சோன்னு தோணுது. இல்ல இல்ல, லைட்டா தான் வலிக்குது. நைட்டுக்குள்ள சரியாயிடும். நல்ல வேலை நான் அங்க வந்தேன். நீங்க ரொம்ப ஷை டைப்பா இருக்கீங்க. உங்களை யாராவது தூண்டி விட்டாதான் நீங்க பண்ணுவீங்க போல. இல்லைங்க, ஒண்ணுலன்னு சொன்னீங்க. நான் கம்பல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ஸ்ப்ரே கூட அடிச்சீங்க. அதுதான் அப்படி சொன்னேன். ஆமா, நான் கொஞ்சம் ஷை டைப் தான். ஆனா நீங்க ரொம்ப ஓபன் டைப்பா தான் இருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஐயோ, எதுவும் வேண்டாம். இருங்க, நான் ஜூஸ் சொல்றேன். 2 ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வாங்க. ஓகே சார். எப்படி பேசுறதுன்னு தெரியல. நம்ம பஸ்ல அவ்வளவா பேசிக்கிட்டது இல்ல. சோ எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஆனா நீங்க அடிபட்டு கிடந்தது பார்த்த உடனே என்னால சும்மா இருக்க முடியல. கேட்கணும்னு நினைச்சேன்.
என்ன என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் திடீர்னு ஸ்கூட்டில? அது இன்னைக்கு வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரம் போகணும், அதான் ஆஃபீஸ் வண்டி எடுத்துட்டு வந்தேன். அதுக்குள்ளே இப்படி ஆயிப்போச்சு. நீங்க எப்பயுமே பஸ்ல தான் போகணும்னு இப்படி நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏங்க, எனக்கு அடிபட்டது உங்களுக்கு கிண்டலா இருக்கா? ஐயோ, அப்படிலாம் சொல்லலைங்க. நீங்க இனிமே பஸ்ல தான் வருவீங்க, ஸ்கூட்டில போக மாட்டீங்க. அந்த சந்தோஷத்துல சிரிச்சேன். அடிபட்டதை பார்த்துலாம் சிரிக்கல. சார் ஜூஸ். தேங்க்யூ. சாப்பிடுங்க. ஆமா, நான் ஸ்கூட்டில வரதுல உங்களுக்கு என்ன வருத்தம்? வருத்தப்படாம என்னங்க, பஸ்ல எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நீங்க தான். நீங்களும் வரலன்னா கஷ்டமா இருக்காதா? சரி, அப்ப நீங்க இன்னைக்கு பஸ்ல வரல? உங்களை காப்பாத்துதா? ஆ? என்ன காப்பாத்தவா? ஜஸ்ட் ஜோக்கிங். கிளையண்ட்டை மீட் பண்ண வந்தேன். வண்டி என்னாச்சுன்னு கேக்குறீங்களா? இதோ கேட்குறேன். செல்வம், நான் தான் பேசுறேன். வண்டி ரெடி ஆச்சா? அப்படியா? எப்ப கிடைக்கும்? ஐயோ, சரி நீ வை, நான் கேட்டு சொல்றேன். என்னாச்சு? ஸ்கூட்டி நாளைக்கு தான் கிடைக்குமா? இன்னும் ரெடி ஆகலையா? என்ன ஃபால்ட்னு அவனால கண்டுபிடிக்க முடியலையா? வண்டி நல்லா இருந்துச்சே, ஒரு தடவை கீழே விழுந்ததுக்கு இவ்வளவு பெரிய ஃபால்ட் ஆயிருக்குமா? தெரியல, அவன் தான் சொல்றான். அவன் ரெடி பண்ண உடனே எனக்கு ஃபோன் பண்ணுவான், நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சரி ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். எங்க வண்டி தான் இல்லையே, எப்படி போவீங்க? நான் அவனை டிராப் பண்ணட்டா? ஐயோ, நீங்க வேற ஏதோ கிளைண்ட் எல்லாம் பார்க்கணும்ன்றீங்க, நான் போய்க்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ஜஸ்ட் 2 minutes. போற வழிதான், நான் டிராப் பண்ணிட்டு போறேன். என்னங்க, என்ன நம்பலையா நீங்க? அச்சச்சே, அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்புறம் என்ன, வாங்க. சரி ஓகே. போலாம். கார்ல என் பக்கத்துல உட்கார வச்ச எனக்கு உன்னை பேச வைக்க தெரியாதா என்ன? என்னங்க எதுவுமே பேசாம வரீங்க? ரொம்ப சங்கோச்சப்படுறீங்களோ? அப்படிலாம் எதுவும் இல்ல. இது வரைக்கும் நான் இப்படி மத்தவங்களோட எங்கேயும் போனதில்ல, அதான் ஒரு மாதிரி இருக்கு. பாத்தீங்களா, என்னையும் நீங்க மத்தவங்க மாதிரி நினைச்சிட்டீங்க, அப்படிதானே? ஐயோ, அப்படி இல்ல. அடிக்கடி பஸ்ல பாத்துக்கிட்டாலும் அதிகமா பேசிக்கிட்டது இல்லைல்ல. ஆமா, அது என்னமோ உண்மைதான். சரி, இப்ப பேசிக்குவோம். எதை பத்தி பேசலாம்? உங்களுக்கு உங்களுக்கு யாரோட மியூசிக் பிடிக்கும்? ஏஆர் ரஹ்மானோடது பிடிக்கும். ஐயோ சூப்பருங்க, எனக்கும் அவரை தாங்க பிடிக்கும். மேட்ச் இல்ல, என்ன மேட்ச் பாத்தீங்களா ரெண்டு பேருக்கும்? மரியாதையா பேசு, நான் ஒன்னும் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. தெரியும், நீங்க எப்படிப்பட்ட ஆளு என்கிட்டே சொல்லாதீங்க. சொந்த பொண்டாட்டிக்கிட்டே எப்ப பார்த்தாலும் அந்த மாதிரி அலையறவர் தானே? என்ன பேசுற? சக்தி அனி